கே.வி. மகாதேவன் அமைத்த அசாத்திய மெட்டு. கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த அசுர சவால். திருவிளையாடல் படத்தின் திரைக்கு பின்னால் நடந்த உண்மை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கே.பி. சுந்தராம்பாள், நாகேஷ் மற்றும் ஏ.பி. நாகராஜன் கூட்டணியில் உருவான திருவிளையாடல் திரைப்படம் ஒரு அழியாத புராண காவியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அந்த படத்தில் ஹேமநாத பாகவதரின் செருக்கை அடக்குவதற்காக இறைவன் சிவபெருமானாக நடித்த சிவாஜி கணேசன் பாடும் ஒரு அசாத்தியமான இசை சவால் பாடல் அங்கு தேவைப்பட்டது. இசையமைப்பாளர் திரை இசை திலகம், கே.வி. மகாதேவன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவரின் அசுரத்தமான கூட்டணியில் அந்த பாடல் எப்படி உருவானது? கம்போசிங் அறையில் நடந்த அந்த அமானுஷ்ய பின்னணி ரகசியத்தை தான் நான் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1965ஆம் ஆண்டு காலகட்டம். இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல் திரைப்படத்தின் கதையை உருவாக்கி கொண்டிருந்த நன்னேரம். ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாடல்கள் கம்போசிங் பணிகளை தொடங்கினார். படத்திற்காக பாடல்கள் எழுத கவியரசு கண்ணதாசன் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயக்குனர் சூழலை விவரித்தார். கண்ணதாசன், அண்ணே, வடநாட்டில் இருந்து வந்த ஹேமநாத பாகவதர் என்ற கர்நாடக இசை வித்வான் மதுரையில் இருக்கும் அத்தனை இசை கலைஞர்களையுமே தோற்கடித்தது தன் செருக்கால் ஆடுகிறார். அவரது அகந்தையை உடைக்க இறைவன் சோமசுந்தரேஸ்வரர் ஒரு சாதாரண விறகு வெட்டியாக வந்து நள்ளிரவில் தெருவில் நின்று பாடி அவரை மிரள வைக்க வேண்டும். அந்த பாடலை கேட்கும்போது ஹேமநாதா பாகவதற்கு தனது இசையின் மீது இருந்த அத்தனை அகந்தையும் நொறுங்கி போக வேண்டும். அந்த அளவிற்கு அசுரத்தமான ஒரு பக்தி மற்றும் இசை சவால் பாடல் வேண்டும் என்று கூறினார். இதை கேட்ட இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்கள் தனது ஹார்மோனிய பெட்டியை தட்டி கர்நாடக இசையின் மிகவும் கடினமான கானடா ராகத்தில் ஒரு அசாத்தியமான பிரம்மாண்டமான மெட்டை அமைத்து காட்டினார். அந்த மெட்டை கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சிகரெட் புகைக்கு நடுவே தனது பேனாவை எடுத்து அசுர வேகத்தில் தமிழ் திரை இசையில் வரலாற்றை மாற்றி அமைத்த அந்த முதல் வரியை எழுதினார். அதுதான் இன்றளவும் இசை கலைஞர்களால் வியந்து பார்க்கப்படும் பாட்டும் நானே, பாடலும் நானே, பேசும் மொழியும் நானே என்ற மாஸ் பாடல். பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் கண்ணதாசன் காட்டிய வரிகளின் அசுரத்தமான கம்பீரமும் ஆழமும் கே.வி. மகாதேவனையே மிரள வைத்தது. இசையும் நானே, இயலும் நானே, இறையருள் பாடும் கவியும் நானே, ஆடும் விதியும் நானே, என்னில் ஆடும் பூதம் ஐந்தும் நானே என்று எழுதினார். குறிப்பாக சரணத்தில் அவர் எழுதிய வரிகள் தான் மனித அகந்தையை அப்படியே சுக்குநூறாக உடைத்தது. காட்டும் அகந்தை என்னிடம் வேண்டாம், கடவுளிடம் மேடையில் கர்வம் வேண்டாம். என்னை பாடினால் உனக்கு மோட்சம் கிடைக்கும், என்னை எதிர்த்து பாடினால் உனக்கு வீழ்ச்சி கிடைக்கும் என்று எழுதி முடித்தார். நள்ளிரவு 2 மணி இருக்கும். இந்த வரிகளை படித்து பார்த்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் மற்றும் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் ஆகிய இருவருமே அப்படியே மெய்மறந்து கண்ணதாசனின் கைகளை பிடித்து கண்ணீர் மல்க பாராட்டினார்கள். கண்ணதாசன், இது மனிதன் எழுதிய வரிகள் அல்ல, இறைவன் உன் கைவழியே நின்று எழுதிய வரிகள் என்று நெகிழ்ந்து கூறினார்கள். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் அந்த அசாத்தியமான வெண்கல குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் சிவாஜி கணேசனின் கம்பீரமான நடிப்போடு ஒலித்தபோது தியேட்டரையே கைத்தட்டல்களாலும் ஆரவாரத்தாலும் அதிர்ந்தது. தமிழ் சினிமாவின் ஒரு மாபெரும் அசைக்க முடியாத காவியமாக மாறிய இந்த விறுவிறுப்பான பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.